வணக்கம் மக்களே. நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து எதுக்கு மண் எடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு தான். பார்த்தீங்களா, இது வந்து அபியூ செடி, நல்லா பெரிய செடி. கீழே இருந்து எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். என்னோடய ஹைட்டுக்கு இருக்கும், என்னோடய ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டு தான். பெரிய அபி செடி ஒன்று. இது வந்து ரம்புட்டான். இதுவுமே பெரிய செடி. எல்லாமே வந்து ஹோம் கிரவுண்ட் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், டேகோடு இருக்கா. இந்த மாதிரி இது வந்து ஒரு 2 செடி வாங்கியிருந்தோமா. அப்புறம் வந்து நமக்கு இந்த வியட்நாம் ஏர்லி, சூப்பர் ஏர்லி, இந்த 1 வருஷத்தில் காய்க்கிற பலாச்செடி, இது ஒன்று வாங்கியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரம்புட்டான் செடியை வந்து இதில் நடப்புகிறோம். பள்ளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி நிழலான பிளேஸ் வேணும். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இடம் வேணும். அதனால் ரம்புட்டான் செடி இதில் நடப்புகிறோம். இது வந்து பள்ளம் எடுத்தாச்சு, ஒரு 2 அடிக்கு பள்ளம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபியூ வந்து இங்கே நடப்போம். அதுக்குமே சுற்றி செடிங்க இருக்கிற மாதிரி மேலே இருக்க இடம். அபியூ இந்த மாதிரி பிளேஸில் நடுறதுக்கு இங்கே ஒரு பள்ளம். இன்னும் பலாக்கண்ணுக்கு பள்ளம் எடுக்கலை, அதுக்கு பள்ளம் எடுத்துருவோம். இது வந்து மண்கலவை, செம்மண், ஆற்று மண், எருவு, நம்ம நேற்று கொண்டு வந்த செம்மண் எல்லாமே இதுதான் இருக்குது. ஓகேங்களா, கலந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து வேப்ப மண்ணாக்கு கலக்கணும், அதனால் வாங்கிட்டு வரலாம் போயிருக்காங்க. பார்ப்போம், நடும்போது ஒரு ஷார்ட்ஸ் பாருங்கள். பை பாய்.